இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பார்த்துட்டு கடைசியில உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றத கொஞ்சம் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால கீழே ஃபாலோ பண்ண மட்டும் தட்டி விட்டுறீங்களா? ஐபிஎல்ல எவ்வளவு பேர் டீமா இருந்தாலும் சரி, கெடபாரன்னு சொல்ல போற எம்ஐ டீம் கிட்ட மோதும் மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு பயத்தோட தான் எல்லா மேட்சஸ்மே விளையாடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த டீம்ல இருக்க ஒருத்தருமே லெஜெண்டரி பிளேயர்ஸ். அது மட்டும் இல்லாத ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில செமிஃபைனல்ஸ் வின் பண்ணி வரது, ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து டிராஃபி வின் பண்றது, இந்த அளவுக்கான ஒரு வின்னிங் டீமை உருவாக்கி ரோஹித் சர்மா ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி வச்சிருந்தாரு. ஆனா இந்த ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா அவரோட கண்ணு முன்னாடி அவரோட சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. ஆடின 9 மேட்சஸ்ல 2 மேட்சஸ் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த ஒரு சீசன்ல எம்ஐ பாத்தீங்கன்னா மொத்தமாவே எலிமினேட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கெடபர டீம் மாறினதுக்கு நம்ம யார் மேலங்க தப்பு சொல்றது? எனக்கு தெரிஞ்சு நம்ம பிளேயர்ஸ் மேல எந்த ஒரு வன்மத்தையும் நம்ம கொட்ட வேணாம். இந்த ஒரு சீசன் எம்ஐக்கு சரி அமையல அப்படின்னு நம்ம மனசு திடப்பத்திட்டு இதுக்கு அடுத்து ஆட போற மேட்சுக்கல்ல எம்ஐக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா இப்பவே நான் ஒன்னு சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவன் ஒருத்த அடி வாங்கி கீழே வீறானோ அவன் கண்டிப்பா ஒரு நாள் மேல எழுந்துப்பான். அதே மாதிரி தான் எம்ஐ இந்த ஒரு சீசன்ல அடி வாங்கி கீழே விழுந்துட்டானுங்க. ஆனா இதுக்கு அடுத்த சீசன்ல ரிவெஞ்ச் தரது மட்டும் இல்லாம அவனை ஒட்டுமொத்த டீமையும் அலற வச்சுட்டு டிராஃபி கிட்ட நெஞ்சு நிமித்தி நின்னுகிட்டு இப்ப வாங்கணும்னு சொல்லல. அவனை நாங்க கெட்டபார பயலுகளே கிடையாது. உங்கள எத்தனை பேரு நான் சொன்ன மாதிரி அடுத்த சீசன்ல எம்ஐ கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க? அவங்க எல்லாம் கமெண்ட்ல ப்ளூ கரெக்ட் போட்டுப்பாங்க. கமெண்ட்ல பாக்குறேன் எம்ஐ பயலுக எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படின்னு.